தேர்தலில் நிற்பியா வெல்வியா, இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம், வெக்கி சாகலாம். இந்த கட்சிகள் பெறுவது வெற்றியா? என்னை போல ஒரு மறவன் மகன், பிரபாகரன் மகன், என்னையை போல ஒரு தலைவனுக்குள்ள தகுதி என்ன? தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் அவர்களை நம்பி அவர்களுக்காக நிற்கிறேன். தோல்வி அவர்கள் தந்த பரிசு, வெற்றி அதுவும் அவர்கள் தந்த பரிசு. ரெண்டும் யாருக்கானது? அவர்களுக்கே ஆனது. ஏன்? நாங்கள் அவர்களுக்கானவர்கள். ஒரு வீர மகன், எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டலாம், அது வெற்றி. பெரிய கட்சி, பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயன் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். எங்க? பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனந்து கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா, என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான். முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்ப நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்க அவனுக்கு வந்ததுனால இப்ப நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லைய விட்டு போண்டி தானே, அவ்வளவு பெரிய ஆளா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன், இல்ல மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்லை, அதான் சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே. இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல இருந்தா நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்க பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன்? என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளம் எல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர்தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிட
திராவிடன், அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழன். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவை வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணையே இருக்கிற அதிகாரமாக மாற்ற முடியுமா, முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும் போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி. என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு. 7 பேர் ஒற்றை மகன். கோட்டை தொழா 7 பேர் தொழிலம் புறா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவன் இவனுக்குள் விதைத்தவன் அவன். 22 நாடு. எத்தனை நாடு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களுக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் வர வேண்டும். 3ஆம் உலகப் போர் நீருக்காக வரும் என்றார்கள். 3ஆம் உலகப் போர் அல்ல. இனிமேல் ஒரு போர் வந்தால் அது 4ஆம் உலகப் போர். அப்ப 3ஆம் உலகப் போர் அது நடந்து விட்டது. நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த உலகப் படைகள் எல்லாம் திரண்டு வந்தது. அந்த படையோடு எதிர்த்து போயிட்டான் என் தலைவன் என்றான். தமிழீழ மண்ணில் நடந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, 3ஆம் உலகப் போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாது நிற்கதியாக நிற்க வைத்து 22 நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் ஆய்வரும் சொல்றான், 22 நாடுகளின் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று. அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போராட என் உடன் பிறந்தவர்களே. அது 3வது உலகப் போர். நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள், வீர மறவர் குலத்தின் பிள்ளைகள். தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மாவீரன். இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான். ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம், அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை அது ஒரு பக்கம், இதிலே என் மக்கள் எந்த பக்கம்? இதான் இந்த அரசியல். இந்த தேர்தல் 2026 தேர்தல். வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம், என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம், குடிக்க வைப்போம் ஒழிப்போம், நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம். மும்மொழி கொள்கை அவன் அங்கிட்டு, அது இன்னைக்கு இந்த தேர்தல் இடம் இல்லை, வேலையும் இல்லை. இருமொழி கொள்கை அவன் இந்த பக்கம், ஒரே மொழி கொள்கை தமிழ். இதான் இங்க இருக்கிற போட்டி.
போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ இலவசம். அவன் மிக்சி கிரைண்டரு, அவன் தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு இப்போ என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்ரு பைக்கு காரு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன்னா இல்லை தம்பி ஒரு காரு மோட்டர் பைக் கொடுக்குறான்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லைன்னா ஒரு வேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஏன் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திரு குன்றக்குடி அடிகளால் என்ற பெருந்தகை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கள் கேள்வி. நீ என்ன செய்தார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலை இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டார் பைக் அவனே வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனே வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனே வாங்கிக்குவான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்க கூடாதா? அப்ப பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல இலவசம். ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக் கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை, சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்கு தான் பேர் புரட்சி. எப்படி முடியும்? ஒருவன் பேசுவதை எல்லோரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசு எல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா. எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணெல்லாம் வந்துருக்கா, எங்க அண்ணெல்லாம்
அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா அந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிடுவாங்க. ரீட்டா, ஏ தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள்மடா சோதுகுடியில் பார்க்க போகணும்னு கூட்டிட்டு போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பார்த்துக்கிறோம். களத்தில் விளையாடும் போதுதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்ப போட்டி எதற்கும், நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னு அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். புரியுதா?